மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஏபிள் பாடி அத்லெட்ஸ் ஈக்குவலா வின் பண்ணா அதே 1 lakh கேஷ் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு மாற்றுத்திறனாளியா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்ஃபேக்ட் we also conducted almost impossible event of Formula 4. they conduct evening snacks கொடுக்கிறோம். நின்னு மைக்கு புடிச்சு போயிட்டு அங்கே மையத்துல இருந்துதான் அதிக பதக்கங்கள் வெல்லப்பட்டு இருக்கிறது. அந்த வேலையை SDAT எப்படி செஞ்சாங்கங்கறத இப்ப நீங்க காணொளியில பார்க்கலாம். விளையாட்டு என்பது தனிப்பட்ட ஒருவரின் தகுதியையும் திறமையையும் வெளிப்படுத்துவதல்ல. அது ஒரு சமூகத்தின் கண்ணோட்டத்தையும் அரசாங்கத்தின் கட்டமைப்பையும் காட்டுவது. கருட்டுப்பாளையத்துல வந்து தொம்பரா என்ற ஒரு கம்யூனிட்டி வந்து வாழ்றாங்க. இவங்க தொழிலும் ஜிம்னாஸ்டிக்கும் ஒரே மாதிரி இருக்கனால ஜிம்னாஸ்டிக் வந்து இவங்க உருவாக்குனா அந்த பசங்களுக்கு மேற்கொண்டு அவங்க ஜிம்னாஸ்டிக் சாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிறப்பு ஜிம்னாஸ்டிக் பயிற்சி மையத்தை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டின் மூலமா கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஜிம்னாஸ்டிக் சூஸ் பண்ண காரணம் வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து சர்க்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஜிம்னாஸ்டிக்னு சொல்லி ஒன்று கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி நாங்களும் ஜிம்னாஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டு அதில் வந்து நிறையா பெனிஃபிட் இருந்துச்சு. இந்த ஊர்ல வந்துட்டு இந்த மக்களோட கம்யூனிட்டியில ஒரு 6 மணிக்கு மேல குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து வீட்டு விட்டு வெளியில போக கூடாது. சரி நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி வரட்டும், நம்பருக்கு ஆசையா இருக்காதா அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல கட்டாயம் போய் நாங்க தான் பாப்பாவும் சேர்த்தோம். 2 வேளை தான் நாங்க சாப்பிடுவோம். அவ்வளவு கஷ்டம் நாங்க படுறோம். அங்க பாப்பா அங்க போயிட்டு அங்கேயே சாப்பிடுறது, அங்க டீ பிஸ்கட்டா சாப்பிட்டு என்ன சௌகரியம் நல்லா தான் இருக்குது. நான் 3ஆவது தான் ஜிம்னாஸ்டிக்ஸ் சேர்ந்தேன். 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டிராம்பலின்னு ஒரு ஈவெண்ட் நேஷனல்ல 2nd மெடல் வாங்கியிருக்கேன். எங்க அப்பா அம்மா வந்து கூலி வேலைக்கு தான் போறாங்க. நான் 15 இயர்ஸா ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மண் தரையில தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து எங்க மாவட்டத்துக்குன்னு தனியா இண்டோர் ஸ்டேடியம் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்ப புதுசா எங்களால நிறைய பிராக்டிஸ் பண்ண முடியுது. காலையில வருவாங்க, ட்ரைனிங் பண்ணி சாப்பிட்டு ஸ்கூல் போவாங்க. ஸ்கூல்ல வந்து ஆல்ரெடி இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, மதியம் சாப்பாடு இருக்கு. ஈவினிங் வருவாங்க, பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நம்ம திரும்பி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம், வீட்டுக்கு போறாங்க. இப்போ ஜிம்னாஸ்டிக் போயிட்டு அந்த பசங்க வந்து ஜெயிச்சுட்டு வர பணம் பார்த்து எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. நாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 100 200 அவ்வளவுதான் பார்த்து எங்களுக்கு அவங்க வந்து 50,000மோ 1 லட்சமோ இப்போ ஜெயிச்சுட்டு வர்ற பணம் பார்த்து எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரே ஒரு குட்டி சென்டர்ல 24 மெடல்ஸ் அடிச்சாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் ஜிம்னாஸ்டிக்ஸ்ல ஏசியன் சாம்பியன்ஷிப் செலக்ட் ஆயிட்டாங்க. டிப்டி சிஎம் தான் காரணம். ஏன்னா அவங்க இல்லைன்னா அவங்க காசு உதவி பண்ணலன்னா நாங்கள் போயிருக்கவே மாட்டோம். ஃப்ளைட்லேயும் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃப்ளைட்டில் அனுப்புனாங்க. நாங்கள் 4 பேரும் இன்டர்நேஷ்னல் போய் ஃப்ளைட்டில் தான் ஃபஸ்ட் டைம் ஏறி போனோம். பசங்களுக்கு இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு நேஷனல்ல மெடல் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் அக்ரோபேட்டிக்ல 2nd மெடல் 3rd மெடல் வாங்கியிருக்கோம். சிஎம் டிராஃபில கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பாங்க. ஒரு விளையாட்டு வீரனை உருவாக்குவது வெறும் போட்டிக்கான தயாரிப்பென்று ஒருபோதும் தமிழர்கள் நினைத்ததில்லை. மாறாக விளையாட்டையே வாழ்வாக கொண்ட மரபு அவர்களுடையது. கவர்மெண்ட் வந்து வரிசையா கடந்த 3 வருடம் வந்து அறிவிப்புல கிட்டத்தட்ட 75 அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல வந்து புது மினி ஸ்டேடியம் வந்து நம்ம கட்டுறோம். நகரம் கிராமம் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா பகுதியிலும் பயிற்சிக்கான தளங்களை அமைத்திருப்பதிலும் தமிழ்நாடே முன்னணியில் இருக்கிறது. வந்த மிகப்பெரிய சேஞ்ச் வந்து இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி கேம்ஸ் வந்து ஸ்கோப் இன்க்ரீஸ் பண்றது. As we speak, there are 36 sports, வெவ்வேறு sports which are part of CM's trophy games. But in the last 3 years, நம்ம பண்ண increase with around 190 sporting disciplines. Multiple athletics இதெல்லாம் சேர்த்து 198. ஒரு ஒலிம்பிக்ஸ்ல வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்றவங்க ஒரு 6,000 5,000 அத்லீட்ஸ் இருப்பாங்க. தமிழ்நாடு ஒலிம்பிக்ஸ் which is CM trophy gamesல வந்து 30,000 athletes come to the state level to participate in various competitions. And இதுக்கு முந்தி only சென்னையில மட்டும்தான் கேம்ஸ் நடத்துற ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இப்போ கிட்டத்தட்ட 12 டிஃபரண்ட் பிளேசஸ் ஆஃப் தமிழ்நாடுல வந்து வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல வந்து நம்ம கேம்ஸ் நடத்துறோம். ஸோ அந்த மெசேஜ் ஆஃப் ஸ்டேட் ஒலிம்பிக்ஸ் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து கொண்டு போயிட்டோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சிஎம் டிராஃபில ஜெயிக்கிற நார்மல் ஏபிள் பாடி அத்லெட்ஸுக்கு வந்து கேஷ் பிரைஸ் 1 lakh இருக்கு. அதே பேரா அத்லெட்ஸுக்கு வந்து அவங்க வின் பண்ணா வெறும் 5,000 தான் கேஷ் பிரைஸ் இருந்துச்சு. அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து எப்பவுமே இருந்துட்டே இருந்துச்சு.
நம்ம உதயண்ணா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான் மாற்றுத்திறனாளிகளும் சமம் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஏபிள் பாடி அத்லெட்ஸ் ஈக்குவலாக வின் பண்ணால் அதே 1 lakh கேஷ் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு மாற்றுத்திறனாளியா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்ஃபேக்ட் we also conducted almost impossible event of Formula 4. You know, they conducted the first street race in Chennai last year. The Sports Development Authority is doing a lot for other sports as well, not just motorsports. I mean, they're doing a lot, and I thought what better way that to, you know, express my gratitude. எல்லோரையும் உள்ளடக்கிய திட்டங்களை செயல்படுத்துவதுடன் அவை எதனாலும் தடைப்படாமல் இருப்பதற்கான நம்பிக்கைகளை சமூகத்தில் விதைக்க வேண்டும். Every sport has an ecosystem. எங்கேயோ ஒரு ஈவெண்ட் பார்த்து மைண்ட்ல இட் ஸ்டக் இன் தட் ஐ ஷுட் பிகம் a world champion. கரெக்டா ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் குகேஷ் பிகம் தி வேர்ல்ட் யங்கஸ்ட் சாம்பியன். ஒரு ஸ்போர்ட்ன்றது பொதுவா ஸ்போர்ட் மட்டுமே கிடையாது. இட் இஸ் an industry. It supports multiple people directly and indirectly. தமிழ்நாடு பங்கேற்பாளராக மட்டுமில்லாமல் இந்தியாவுக்கே வழிகாட்டும் வகையிலும் தன்னை தகவமைத்துள்ளது. ஆர்வமுடையவர்களை தாய் அன்புடன் தாங்கிக் கொள்ளும் தமிழ்நாடு வீரர்களின் வெற்றியில் பெருமிதம் கொள்கிறது. So we are very proud to say that in the last 4 years, sports in Tamil Nadu has left no stone unturned in ensuring that we give the best for our sports persons. சமூக நலனே சகலத்தையும் மேம்படுத்தும். அக்கறையுடன் கவனித்துக் கொள்ளும் அரசு உடன் இருக்கையில் விளையாட்டிலும் சமூக விடுதலையை சாத்தியமாக்கலாம். எவ்வளவு பெருமையா இருக்குல்ல. ஒவ்வொரு முறையும் ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கும்போது அந்த தரவரிசை பட்டியல்ல இந்தியாவுடைய இடத்தை பார்க்கிறப்போ எனக்கு தோணும், ஒருவேளை நல்ல மைதானம் இல்லாததுனால, நல்ல பயிற்சியாளர்கள் இல்லாததுனால, ஊட்டச்சத்து இல்லாததுனால நம்மளால மேல வர முடியலையோ அப்படிங்கிற ஏக்கம் ஒரு சாமானிய இந்தியனா எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த காணொளியில உலக தரம் வாய்ந்த மைதானத்துல நல்ல உடை உடுத்தி உற்சாகமா ஊட்டச்சத்தோட தமிழ் வீரர்கள் விளையாடுறத பாக்குறப்போ இனி வரும் ஒலிம்பிக் போட்டிகள்ல இந்தியா தரவரிசையில் முன்னிலையில் இருக்கும், அதற்கு தமிழ்நாடு காரணமாக இருக்குங்கிறத இந்த காணொளி மிக நிச்சயமா உறுதிப்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு விளையாட்டுத்துறைக்கும் எஸ்டிஏடிக்கும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்து அவங்களுடைய செயல் இன்னும் சிறக்க எல்லோரும் வாழ்த்தணும்னு கேட்டுக்கிறேன். சூப்பர். அடுத்ததா இந்த மேடைக்கு 2 செலிபிரிட்டி கெஸ்ட் வர போறாங்க. நீங்க எல்லாருமே அவங்க 2 பேருமே பார்த்திருப்பீங்க. சினிமால அவங்களோட நடிப்பு மூலமா அவங்க எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணிருக்காங்க, சிரிக்க வச்சிருக்காங்க. எல்இடில லேசா காட்டுனதுக்கே பையலுங்க எல்லாம் குஷி ஆயிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா மூவி சினிமா இதெல்லாம் தாண்டி 2 பேருக்குமே ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபுட்பால் பிளேயர், அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் ஃபேன் வேற. இங்க சேப்பாக்குல ஒரு ஆட்டம் நடந்தா போதான் முதல் ஆளா வந்து உட்கார்ந்துருவாரு பார்த்து ரசிக்கிறதுக்கு. அண்ட் இன்னொருத்தர் பத்தி சொல்லணும்னா, இப்போ மூவிஸ்ல இல்ல நம்ம லைஃப்ல ஃபிட்னஸ் ஒரு ட்ரெண்டா இருக்கு. ஆனா ஃபிட்னஸ் ட்ரெண்டா ஆறதுக்கு முன்னாடி ஃபிட்னஸ் ஒரு லைஃப் ஸ்டைலா வச்சிருந்தாரு. ஸோ வித்வுட் ஃபர்தர் டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து லெட்ஸ் வெல்கம் யோகி பாபு அண்ட் ஆர். ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட்பால் பிளேயர் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். என்னையப்பா மாட்டி விட்டீங்க ஃபுட்பால் பிளேயர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்னென்னா 99 வந்து இந்த கிரவுண்டு நேரு ஸ்டேடியம் வெளியில் வந்து நான் நிறைய என்னோடய சர்டிஃபிகேட்டு மெடல் எடுத்துகிட்டு வந்து வாய்ப்பு தந்தேன். இன்றைக்கி இந்த இடத்துல சாரோட உக்காரது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி சேப்பாக்கத்திலையும் கிரிக்கெட்டுக்காக ட்ரை பண்ணேன். எப்பவுமே நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே சிஎஸ்கே மேட்ச் ஆனா ஃபர்ஸ்ட் கமாண்டராக நம்ம தான் போவோம். அங்கேயும் நான் அது மாதிரி வெளியே நின்று இருக்கேன்.
உழைப்பு தான் எல்லாத்துக்குமே. சார், நிறைய பேருக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் நிறைய பண்ணணும் சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இப்போ கிரிக்கெட் பிளேயர் பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் சிஎம் சார் அண்ட் டெபுட்டி சிஎம் சார் உதய் சார் ஃபார் இன்வைட்டிங் மீ. இட்ஸ் எ கிரேட் ப்ளஷர். உண்மையிலேயே ஒரு பயங்கரமான ஃபுட்பால் பிளேயர் தான். நான் இவர் கூட மலேசியாவில் ஆடியிருக்கேன். ஸோ ஆடும்போது தான் தெரிஞ்ச அவர் பயங்கர வெறி ஆடினார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் அவரோட ஃபிட்னஸ் லெவலும் அவர் ஆடின விதமும் வேற லெவலில் இருந்தது. முடிஞ்சால் நீங்கள் அந்த வீடியோ ரீப்ளே பண்ணி பாருங்கள். பட் ரியலி குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி. இவ்வளோ பேர் ஸ்போர்ட்ஸ் வீரராக இங்கே இருக்கிறீங்க. அவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டோட, அவ்வளோ சப்போர்ட்டோட, அவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட. ஒரு சின்ன விஷயம் தான். நான் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் செலக்ட் ஆனேன். இந்த மாதிரி உங்கள் மாதிரியே ஹாஸ்டலில் தங்கி படித்து ட்ரெயின் பண்ணி ஆனால் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. என்னால் 1 வீக் மேலே அங்கே இருக்க முடியல. திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா வீட்டில் 3 வேளை நல்லா நான்வெஜ் சாப்பாடு எல்லாமே மிஸ் பண்ணுறதுனால வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் ஃபேக்ட். அவர் சொன்ன மாதிரி இப்போ ஏசியாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்து. பட் தேங்க்ஸ் டு உதய் பிரதர், யூ ஹவ் இன்னஃப் ஃபெசிலிட்டிஸ் நவ். அண்ட் கண்டிப்பாக அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு அந்த ஏசியும் வந்துடும். நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிகவர் பண்ணி அடுத்த வாட்டி இன்னும் இப்போ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம். திஸ் நோ டவுட் இன் தட். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவர் பவருக்கு வந்த உடனே நான் கேட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிரதர், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கீங்க, இனிமேல் நான் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ என்னோட இன்புட்ஸ் எல்லாம் நான் தருவேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கோம். ஸோ வெரி ஹாப்பி. ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இட்ஸ் நாட் உங்களை மாதிரி டெடிக்கேட்டடாக, டிசிப்ளினாக, சாக்ரிஃபைஸோட, ஹார்ட் ஒர்க்கோட ஒரு லைஃப் லீட் பண்ணுறது நாட் ஈஸி. ஐ ஹவ் பீன் டூயிங் தட் ஃபார் லாஸ்ட் 40 years. ஸோ அதனால ஐ நோ த பெயின், ஐ நோ யுவர் சாக்ரிஃபைஸ், எவ்ரிதிங் யூ ஹாவ். அண்ட் யூ ஹாவ் உதய் பிரதர் இஸ் சப்போர்ட்டிங் யூ. ஏன்னா அவர் கொடுக்குற ஒவ்வொரு ரிவார்டாக இருக்கட்டும் நம்மளுக்கு கரெக்ட் டைமில் வராது. இப்போல்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னா யூ நீட் தட் மணி, யூ நீட் தட் என்கரேஜ்மெண்ட், யூ நீட் தட் ரிவார்ட் டு எக்ஸெல் யுவர் செல்ஃப். அதோட உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு அந்த ரிவார்ட் கிடைக்குது. ஸோ யூ ஆர் டெஃபினெட்லி கெட்டிங் இட். அண்ட் இன் ஃபியூச்சர் ஆல்சோ உங்களுக்கு அந்த ரிவார்டு வந்துட்டு இருக்கும். யூ கேன் பர்ஃபார்ம் பெட்டர். பட் நான் நிறைய ஸ்போர்ட்ஸ் லைஃப்பில் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னும் என்னால் 2 things தான். நான் 6th and 7th அத்லெட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட ஹார்ட்டில் ஒரே ஒரு கோல் தான் இருந்தது. நான் பிடி உஷா மேமோட ஃபேமஸ் ஆகணும், இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு ட்ராக் அண்ட் ஃபீல்டில் நான் வாங்கணும்னு தான் எனக்கு பிக்கெஸ்ட் ட்ரீம். ஓகே, அது நடக்கலை. பட் தட் வாஸ் மை பிக்கெஸ்ட் ட்ரீம் அண்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். ஸோ இப்போ ட்ராக் அண்ட் ஃபீல்டில் நம்ம இப்போ நீரஜ் சோப்ரா அவர் மெடல் வாங்கினோடனே நம்மளும் இந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆஸ் அன் இந்தியன் எப்போயுமே ஒரு கொஸ்டின் இருந்தது, ஆஸ் அன் இந்தியன் ஒலிம்பிக் ட்ராக் அண்ட் ஃபீல்டில் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்றது. ஸோ பீப்புள் ஆர் ப்ரூவிங் இட். ஸோ இட்ஸ் எ ரைட் டைம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்கரேஜ்மெண்ட் இருக்குது. பட் நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் எனக்கு தெரியும். நிறைய இப்போ அட் ப்ரெசன்ட் நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் இருக்கிற இப்போது நேஷ்னல்ஸாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக்ஸ் போகிறவங்களும் எனக்கு தெரியும். மை ஒன்லி சின்சியர் அட்வைஸ் இஸ், நம்ம ஓவராக நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடச்சி நம்ம செட்டில் ஆகிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபர்தர் எடுத்துகிட்டு போகிறதுக்கான தயக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஏன்னா யோர் ஃபர்ஸ்ட் எய்ம் ஷுட் பி ஒன்லி ஒலிம்பிக்ஸ் தான். நம்ம எப்படியாவது நம்ம கோட்டெல்லாம் வாங்கி நம்ம ஒரு வேலை வாங்கி செட்டில் ஆகிடலான்னு மட்டும் தயவு செய்து யோசிக்காதீங்க. That will come, that will be a very basic thing for you, that will be provided by the government for you. You don't have no doubt. But உங்களோட aim the highest aim இருக்கணும். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். You all are very young. டெஃபினட்டாக அந்த கோல் அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி டெய்லி நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் அதுக்குள்ள ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். எல்லாமே லைஃப்பில் மேனிஃபெஸ்டேஷன் தான். அந்த மேனிஃபெஸ்டேஷனோட நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குன்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் டூ யுவர் பெஸ்ட். தேங்க்யூ. ஆனால் ஆரியான், எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது. ஹீரோஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நடிக்கணும், டான்ஸ் ஆடணும்லாம் இருந்தது. நான்கால் ஒரு படத்தில் நீங்கள் தலைகளாக நின்றப்போ எங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. ஹீரோனா தலைகளாக கூட நிற்கணுமாடா அப்படின்னு. முதல்ல அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்து. ஏன்னா பாலா சார் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. எப்படி தலைகளாக நின்றீங்க? இன்னும் நின்றுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த பயிற்சி எப்படி?
அது போயிட்டு இருக்கு. தலைகீழா நிக்கலன்னா நீங்க ஹீரோ கிடையாதுன்ட்டாரு. ஸோ அதனால தலைகீழா நின்றேன். ஸோ பட் எவ்ரி திங் வந்து நம்ம பாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃபிட்னஸில் இருக்கீங்க, அத்லெட்டிக்ஸில் இருக்கும்போது யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் ஆஸ் எ பர்சன். நம்ம லைஃப்பில் என்ன வேணால் சாதிச்சிடலாம். ஏன்னா உங்களோட பாடியில் நீங்கள் என்ன வேணாலும் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ தட் டிரைவ்ஸ் யூ டு எவ்ரி திங். நீ உங்களோட பாடினால எதுனால சஸ்டெயின் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் வரும்போது உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். யூ ஜஸ்ட் ஹேவ் த மைண்ட் ஃபார் தட். நன்றிண்ணே. யோகி பாபுண்ணே, நீங்கள் கிரிக்கெட் விளையாண்டு நிறைய பார்த்துருக்கோம். அந்த ஃபுட்பால் இன்னும் இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் வரலை. கொஞ்சம் பார்த்து கருணையை காட்டி விட்டீங்கன்னா அதை ரசிப்போம். தொடர்ந்து கதையின் நாயகனாக நிறைய பண்ணுறீங்க, அதுக்கு எங்கள் வாழ்த்துகள். கொஞ்சம் ஒல்லியான மாதிரி வேற தெரியுறீங்க. 6 பேக்ஸ்லாம் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களா? எப்பவும் சொல்கிறதாம்பா, சிரிப்பு காட்டுற நமக்கு எதுக்குப்பா 6 பேக்கு? கிடைக்கிற வாய்ப்பு வச்சு காலத்தை தள்ளிட்டு போயிடலாம்பா. இல்லை, அப்பப்போ கேமு விளையாடுவோம், ஸ்பாட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விளையாடுவோம், அவ்வளோதான். கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். ரொம்ப மகிழ்ச்சினே. நீங்கள் எந்த கதவுக்கு வெளியெல்லாம் நின்னீங்களோ அந்த எல்லா கதவுகளும் இன்னைக்கு திறந்து உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கு நீங்கள் எப்போதும் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை உழைப்பு, அதை அந்த எல்லா பிள்ளைகளும் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு உலகத்தில் எங்கெங்கே உயரம் இருக்கோ அது எல்லாத்தையும் தொடுறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய முன்னுதாரணமாக வந்திருக்கீங்க. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உங்கள் 2 பேருக்கு எங்களுடைய பணிவான நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. இந்த மேடையில் அடுத்து உங்க எல்லாரையும் வியப்பின் உச்சத்தில் ஆழ்த்துவதற்காக சில கலைஞர்களை உள்ள அழைக்கிறேன். வாங்க தம்பி. ரொம்ப நேரமா அந்த 8 அடி தம்பி அந்த கம்பிக்கு வெளியே நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. நிகழ்ச்சி டைமிங் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பையனுக்கு எல்லாரும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்களேன். பொய்க்கால் நடனம்ங்கிறது நம்ம பாரம்பரியத்துல கலாச்சாரத்துல இருக்கு. அந்த தம்பி இந்த அரங்கத்துக்குள்ள வந்ததுல இருந்தே அந்த கால் மேல நின்றுகிட்டே இருக்காப்புல. எனக்கு வேற பக்குங்குது, சார்ஜ் செஞ்சிருவாரோன்னு. ஆனா நின்று எட்டி வேற பாக்குறார். இந்த அரங்கத்துல தமிழர்களின் இன்னும் நுட்பமாக சொல்ல வேண்டும் என்றால், உலக மனித குலம் தோன்றிய போது மனித குலம் மகிழ்ந்து நெகிழ்ந்து கலையாடுவதற்கான காரணமாக இருந்த பறை இசையை இந்த கலைஞர்கள் உங்களுக்காக இப்போது இசைத்து காட்டவிருக்கிறார்கள். பறை இசை தான் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இசை கருவிகள் 3 விதம்: தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி. இது 3 தான். அதுதான் நிறைய விதமா பிரிஞ்சிச்சு. இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ்குள்ள போயிருச்சு. அந்த தோல் கருவி தான் முதல்ல இந்த உலகத்துல அறிமுகமான மனிதர்களின் முதல் இசை வெளியீடு. முத்தமிழ்ல முதல்ல சொல்லப்படுறது இயல், 2வதா இருக்கிறது இசை. அப்படி உலக மனிதன் முதலில் தோன்றிய போது ஒரு இசை கருவியை இசைத்து தன் வாழ்வின் சுக துக்கங்களை மகிழ்வுகளை கொண்டாடினான் என்றால் அந்த கருவி நம் இரத்தத்தில் மரபணுவில் ஊறி இருக்கிற பறை. அந்த பறையை உங்களுக்காக இப்போது இந்த கலைஞர்கள் இசைத்து காட்டவிருக்கிறார்கள். உங்கள் அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு உற்சாகமாக. என்ன லைட் அமர்த்தின உடனே சத்தம் கூடுதலா இருக்கு? STAD boys and girls, தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர் வீராங்கனைகள், இந்த நேரத்தில் STAD பத்தின ஒரு நல்ல விஷயத்தை நாம் பார்த்ததை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நம்ம SDATல தான் ஒலிம்பியன்ஸ் அகாடமியில ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்ங்கிற ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் இயங்கி வருது. இன்னைக்கு போய் நேர்ல பார்த்தேன். வீரர் வீராங்கனைகளுக்கு உடலை மேம்படுத்துவதற்கு அங்க ஒரு நியூட்ரிஷன் இருக்கிறாங்க.
அங்க ஒரு ஜிம் கோச் இருக்கிறாங்க. இது எல்லாவற்றிற்கும் மேலாக அங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட் இருக்கிறாங்க. இந்த வீரர்களின் மனநிலையையும் கண்டு ஆய்வு செய்து மேம்படுத்துகிறது தமிழ்நாடு விளையாட்டுத்துறை. அதனால் அந்த வீரர்கள் பதக்கம் வெல்லுவது உறுதி செய்யப்படுகிறது. STATக்கு மீண்டும் ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு இதோ உங்களுக்காக பறை இசை. உலகில் உள்ள தொன்மையான நாகரிகங்களுள் தமிழர் நாகரிகமும் ஒன்றாக போற்றப்படுகின்றது. அந்நாளில் தோல் கருவிகளுள் மிக தொன்மையானதாகிய பறை என்னும் கருவி உலக மாந்தர் வரலாற்றிலும் பறை மிக பழமையானது என்று உறுதியாக கூறலாம். இன்று வழக்கில் உள்ள பறையின் வகைகளுள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பறையின் வகைகள் கோயில் திருவிழாக்கள் மற்றும் குடும்ப விழாக்களிலும் போர் பறையாகவும் அல்லது அறிவிப்பு பறையாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பறை இடம்பெறாத தமிழரின் வாழ்வின் கூறு ஒன்று கூட இருந்ததில்லை. பழந்தமிழர் பயன்படுத்திய தோல் இசைக்கருவிகள் ஏராளம். தவில், நையாண்டி மேளம், திமிலை, பறை, பலகை, கொட்டு, முரசு, தமக்கை, சட்டி மேளம், தவண்டை, உடுக்கை, சிறுபறை, பம்பை, தாசமேளம், பெருந்தமறு, தாரை, உருமி, பஞ்சமுக வாத்தியம், நகரா, திமிரி மேளம், பவுனி, சங்கு, தாளம், சூரியப்பிறை, சந்திரப்பிறை, துடி, உடல், இடக்கை, இடிமுழவு, மகுடம். இன்று இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விழாவில் குறைந்தது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர் இசையின் தொன்மையை மீட்டுருவாக்கம் செய்யும் வகையில் அத்தனை வகை பறைகளையும் கொண்டு எம் கலைஞர்கள் நிகழ்த்தவிருக்கும் ஆட்டத்தை உங்கள் முன் வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம். வாரீர், இந்நிலத்தின் ஒலிகளைக் கண்டு செவியுற்று மகிழ்வோம்.
வேடிக்கை பார்ப்பவர்களும் விமர்சனம் செய்பவர்களும் அங்கேயே நின்று விடுகிறார்கள். களம் கண்டு உழைப்போரே முன்னேறி சொல்கிறார்கள். திறனோடு அறம் கொண்டு களம் கண்டால் தரமான வெற்றி வரும். இது நம்ம ஆட்டம். களம் நமதே. இந்த அத்துணை கலைஞர்களுக்கும் ஒரு நல்ல உற்சாக கைத்தட்டல் கொடுங்க. நம்ம கலாச்சாரத்தை, பண்பாட்டை, பாரம்பரியத்தை தொடர்ந்து உயிர்ப்போடு கையில் பிடித்திருக்கிற இந்த இளைஞர் பட்டாளத்துக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்து. தொடர்ந்து இந்த மேடையில ஒரு அழகான காணொளி உங்கள் எல்லாருடைய பார்வைக்கும் விருந்தளிப்பதற்காக முன்னேறுது நம்ம தமிழ்நாடு. கனவுகளோடு திறமைகளோடு எழும்புது எழும்புது புது வரலாறு. வாய்ப்புகள் வந்த வழி முழுக்க ஏவிது புள்ளையும் மரத்துல பறக்க ஒரு களம் ஒண்ணு விளையாட கிடைக்க உருத்துடு கொடுத்துணு வீரல முளைக்க உலக அரங்கில நம்ம பெயர் ஒலிக்க வெற்றி கோப்பைய சொல்லி வச்சு அடிக்க. நம்ம தேடி வந்த காலம் நம் கைக்கு வந்தது வானம். நாங்க சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. வீரர்களுக்கு அங்கே போகும்போது ரூமுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபுட்டுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எஸ்டேட்லேருந்தே மொத்தமாக இருக்காங்க. நமக்கு கஷ்டம் வர நேரத்துல யாராச்சும் கை கொடுத்து நம்மளை கொண்டு போகும்போது நமக்கு வந்து அவங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு அண்ணான்ற இது வரும். உதய் சாரை வந்து நாங்க ஒரு அண்ணா மாதிரி தான் பாக்குறோம். பல்வேறு மாவட்டத்துலையும் வந்த உலகத்தர ஒலிம்பிக் பயிற்சி மையம். விழிமாறாம விதிர் நின்னும் வாம விளையாடு விளையாடு. விடிய
முடியும் வரை அல்ல விதி முடியும் வரை குறி வச்ச விருது விழும் வரை இது நம்ம கலந்துமது. ராத்திரியில் பறக்குது ஜெட்டாட்டம் தீப்பெட்டிக்கும் டயர் எல்லாம் கெத்தாட்டம் சுத்தி வந்து ஜெயிக்கிற வெறியாட்டம் டாப் கியர் சரிக்கட்டும் சீரி வர காரில் இன்னாட்டம். It was finally time for the night race on the streets of Chennai. சாம்பியன் பறக்கட்டும் ஒரு ஆட்டம் பாட்டம் கூட்டம் அது நோட்டம் போடட்டும் விளையாட்டில் வெல்லும் பட்டம் மனசுக்குள் ஊடட்டும் கலங்காத தோல்வி கண்ணால் For the Indian Formula 4 Championship, where Porter Divinandan had a great start. ட்ராக்ல த ஃபயரா பாயட்டும் ஹார்ட்ல த பவரா மாறட்டும் டார்க்ல த புகழா ஏறட்டும் டாப் தான் வெல்லும் இரும்புல த செஞ்ச தேரெல்லாம் அணிவகுத்து போகும் ஒரு நேரம் கனவுகளில் வெற்றி என்னாலும் உழைக்கிறப்போ அல்லும் ராத்திரியில் பறக்குது ஜெட்டாட்டம் தீப்பெட்டிக்கும் டயர் எல்லாம் கெத்தாட்டம் சுத்தி வந்து ஜெயிக்கிற வெறியாட்டம் டாப் கியர் சரிக்கட்டும் சீரி வர காரில் இந்தாட்டம் தேடி வரும் பெருமையில் கிங்காட்டம் ஊருக்குள்ள நடக்கிற நம்மாட்டம் சாம்பியன் பறக்கட்டும். லைஃப் என்ற ரேஸ்ல ஸ்பீடா போகும் லேப்ல உருட்டாத மாப்பிள்ள பள்ளம் நேடும் கடையில உன்னோட நெஞ்சில வெற்றி தரும் தெம்புல நிக்காத எய்மில்ல ஜெட்டா ஆவோம்ல அச்சா இருந்தா அது துச்சாவாதா வந்தா வளர்ந்தா அது உச்சாவாதா வாட ஸ்பீடா அட தங்கம் போதாதா முடியாத ரேஸ் தான் ட்ராக்ல த ஃபயரா பாயட்டும் ஹார்ட்ல த பவரா மாறட்டும் டார்க்ல த புகழா ஏறட்டும் டாப் தான் வெல்லும் இரும்புல த செஞ்ச தேரெல்லாம் அணிவகுத்து போகும் ஒரு நேரம் கனவுகளில் வெற்றி என்னாலும் உழைக்கிறப்போ அல்லும் ராத்திரியில் பறக்குது ஜெட்டாட்டம் தீப்பெட்டிக்கும் டயர் எல்லாம் கெத்தாட்டம் சுத்தி வந்து ஜெயிக்கிற வெறியாட்டம் டாப் கியர் சரிக்கட்டும் சீரி வரும் காரில் இந்தாட்டம் தேடி வரும் பெருமையில் கிங்காட்டம் ஊருக்குள்ள நடக்கிற நம்மாட்டம் சாம்பியன் பறக்கட்டும். A game originated in England in the 19th century, squash is a racket sport that is played in a four-walled court and continues to evolve across the globe. For India, squash is increasingly becoming a medal-winning sport in various international competitions, including the Asian Games and Commonwealth Games. Now comes the fourth edition of the World Cup Squash Championship, and rightly it is being hosted by Chennai, considered the powerhouse of sports for the entire country. The city is acknowledged as the center for hosting major international and national sporting events. Honorable Chief Minister has a desire that Tamil Nadu should emerge as a leading sporting state in the country. This high-stature world competition was organized by the Squash Federation of India in collaboration with the Tamil Nadu Sports Development Authority. The event that is happening now has a totally different format. That you have gender equity, you have 2 men and 2 women. Quite apart from that, it's played 7 points, has again 11 points, which used to be the norm earlier. Arrival of international players to the location and arrangements were done in keeping with international standards. The idea is when you do a sport event, it not just you host an event, it also inspires a lot of youth. For example, you do squash in Express Avenue Mall. You see a lot of shopping goers coming here and witnessing the sport. Over 25,000 people every day
witnessed this event in this venue, which is more evident of the beautiful sport's rising appeal. It's great that this event is back. Great that we are hosting this event. I would also like to convey a very sincere thanks to the government of Tamil Nadu and the Sports Development Authority of Tamil Nadu. Welcome all of you to the opening ceremony of the 2023 SD80 WSF Squash World Cup. இவ்வளவு நேரமா தமிழ்நாட்டை ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1 ஆக்குன டிசிஎம் சார் நம்மளோட இருந்தாரு. அடுத்ததாக தமிழ்நாட்டை நம்பர் 1 அக்ராஸ் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ்ல எடுத்துட்டு போட ஒரு லீடர் தான் நம்மளோட வந்து கொண்டாட போறாரு. தமிழ்நாடு என்கிற பெயரிலேயே நீங்க மட்டும் எப்படி நாடுன்னு வச்சுக்குவீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புவது உண்டு. ஏன் இது நாடு என்று அழைக்கப்படுகிறது என்றால் இந்த நாட்டிற்கு தனி பாரம்பரியம் உண்டு, தனி கலாச்சாரம் உண்டு, தனி சுயமரியாதை உண்டு, தனி ஒழுக்கம் உண்டு, தனி மரபு உண்டு. இதற்கென பல்வேறு தற்சார்புகள் உண்டு. யாருடைய துணையும் இன்றி ஒரு பகுதி சுதந்திரமாக சுயமரியாதையோடு தன்னிச்சையாக இயங்க முடியும் என்றால் தமிழ் பேசும் மக்கள் இருக்கும் இந்த பகுதிக்கு ஏன் தமிழ்நாடு என பெயர் இருக்கக்கூடாது என்ற கேள்விகளை எல்லாம் கடந்து இந்திய துணை கண்டத்தின் இன்றியமையாத நிலப்பரப்பாக இந்திய துணை கண்டத்தின் தலை சிறந்த இனக்குழுவாக இந்திய துணை கண்டத்தின் முன்மாதிரி மாநிலமாக உயர்ந்து வளர்ந்து சிறந்து நிற்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க வருகிறார். அவர்களை வருக வருக என அன்போடு அழைப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது. சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 2026 இந்த மேடையில் நீங்க எல்லாம் அந்த எல்இடியில பார்க்கிற காணொளி எதற்கானதுன்னா, தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்ற போது விளையாட்டுத்துறையில 3% இடஒதுக்கீட்டின் கீழே 100 பேருக்காவது குறைந்தது வேலை வாய்ப்பு தருவோங்கிற வாக்குறுதி இருந்தது. பிறகு அது 120 உயர்ந்தது. இன்று ஒரே நேரத்தில் 178 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது. அதில் 60க்கும் மேற்பட்டவர்கள் பாரா விளையாட்டு வீரர்கள் என்பது இந்த நிகழ்வின் கௌரவம், இந்த மாநிலத்தின் உச்சம். எல்லாரும் ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டல் கொடுக்கலாம். இங்கே எல்லாருடைய திறனும் போற்றப்படுகிறது, எல்லோருடைய தனி ஆற்றலும் உற்சாகப்படுத்தப்படுகிறது. வருடந்தோறும் ஜல்லிக்கட்டுங்கிற ஒண்ணு இந்த ஊர்ல நடக்கிறதே சிம்ம சொப்பனமா இருந்தது. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் இளைஞர்கள், ஒவ்வொரு மாநகரத்தில் இருந்தும் இளைஞர் படையினு உலகமே வியந்து பார்க்கிற மெரினா போராட்டம் நடத்தி நம்ம உரிமையை மீட்டெடுத்தோம். ஆனா இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு விளையாடுகிற வீரர்களில் சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்படுபவர் அரசு பணி நியமனத்திற்கு வருவார் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது என்றால், இதை விட கலாச்சாரத்தை, பண்பாட்டை, வீரத்தை, விளையாட்டு வீரர்களின் உற்சாகத்தை மேம்படுத்தி கை கொடுத்து மேலே தூக்கி வருகிற அரசு இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு நிகர் தமிழ்நாடே என்று பெருமையோடு சொல்லிக் கொள்வதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. இன்னும் ஒரு முறை நீங்க எல்லாரும் ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டல் கொடுத்து நம் முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு.
பெரியாரின் புரட்சி பாசறையின் வளர்ச்சி, பேரறிஞர் அண்ணாவின் அசாத்திய ஆட்சியின் நீட்சி, கலைஞரின் கனவுகளை நினைவாக்கும் சாதனை சரித்திரத்தின் தொடர்ச்சி. இந்தியாவில் தமிழ்நாட்டை முதலிடமாக்குவது அல்ல இலக்கு, இது ஒரு விதிவிலக்கு. இந்த அகிலத்தின் ஆகச் சிறந்த இனமாக தமிழ் இனத்தை தலைநிமிரச் செய்வதே என் தலையான கடமை என வேள்வி நடத்தும் சமூக நீதி வேங்கை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல் அமைச்சர் தமிழ்நாடு அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது. சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 2026 ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு. நல்லதோர் உரை நல்கி இந்த நிகழ்வை சிறப்பாக துவங்கி வைக்க துணை முதல்வர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ்நாடு விளையாட்டுத்துறையினுடைய த மோஸ்ட் ஹிஸ்டாரிக் டே அப்படின்னு இன்னைக்கு நாம சொல்லலாம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் தலைமையில் இன்னைக்கு 175 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி, சுமார் 1100க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு 34 கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை, ஹை கேஷ் இன்சென்டிவ், ரூபாய் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை குளோபல் சிட்டி அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அடிக்கல் நாட்டுறதுன்னு இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒட்டுமொத்த நேரு ஸ்டேடியமும் சாம்பியன்ஸால நிரம்பி இருக்கின்றது. விளையாட்டு போட்டிகளில் ஒரு ஸ்டார் பிளேயர் கிரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆனாலே கேலரியில் இருக்கக்கூடிய மொத்த ஆடியன்ஸும் சேர் செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டேடியம் முழுக்கவே சாம்பியன்ஸால நிறைஞ்சிருக்கீங்க. அதுலேயும் நம்முடைய SDAT ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நம்ம அதிகம் சொல்ல வேணாம், ரொம்ப ஸ்பெஷல். ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்டை உருவாக்கணும்னா அதுக்கு டேலண்டான ஒரு கோச் முக்கியம். ஒரு நல்ல கோச் வேணும்னா அவர் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனாக ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அப்படி மக்கள் பணியில் சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புடன் சாதிச்சு இன்னைக்கு இந்திய அரசியலே ஒரு சிறந்த கோச்சாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அதனால தான் முந்தைய ஆட்சியாளர்கள் சைட்லைன் பண்ணி வச்சிருந்த விளையாட்டுத்துறையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க. அதுக்கு இங்கே திரண்டிருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நீங்க தான் மிகச்சிறந்த உதாரணம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் அவர்களே ஒரு சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்துகிற திட்டங்களால தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கில் 11.19%, மற்ற மாநிலங்கள்லாம் சிங்கிள் டிஜிட் இருக்கும்பொழுது நம்முடைய தமிழ்நாடு மட்டும் டபுள் டிஜிட் growth. அந்த வகையில் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ்ல நம்முடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் ஒரு சாம்பியன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். கடினமா உழைச்சாதான் கிரவுண்ட்ல சாம்பியனாக திகழ முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிரவுண்ட்ல இறங்கி ஆடணும், அப்டேட்டடா இருக்கணும். அப்பதான் நாம ஒவ்வொருத்தரும் சாம்பியன் ஆக முடியும். அந்த மாதிரி எப்போதும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். உங்களில் பலர் ஏழை எளிய பின்னணியிலேருந்து வந்திருப்பீங்க. மாடர்ன் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டை நம்மளால வாங்க முடியுமா, நமக்கு கிடைக்குமா, வெளிநாடுகளில் நடக்கின்ற டோர்னமெண்ட்ல நம்மளால கலந்துக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல நேரங்களில் ஏக்கங்கள் இருந்திருக்கும். அந்த ஏக்கத்தை போக்குறதுக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் துவங்கி வச்சது தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய பல பேரோட கனவுகளை நம்முடைய தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் சாத்தியமாக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு நகரங்களில் மட்டுமல்ல, குக்கிராமங்கள்ல இருந்தும் பல விளையாட்டு வீரர்கள் உருவாகி வராங்க.
தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் மெடல் வின் பண்ற வீரர்களுக்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸையும் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட், முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியம், பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனா, சென்னைக்கு வெளியே பிற நகரங்களையும் சர்வதேச விளையாட்டு போட்டிகள்னு நம்முடைய அரசனுடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். வரலாற்றிலே இல்லாத வகையில நம்முடைய அரசு அமைஞ்ச பிறகு இதுவரைக்கும் முதல் கட்டமா சென்ற வருடம் 120 வீரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வழங்கணும். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு இந்த மேடையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 62 மாற்றுத்திறன் வீரர்கள் உட்பட 178 வீரர்களுக்கு அரசு வேலையை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இப்படி ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு ஆல்ரவுண்டராக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த விளையாட்டு உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில தமிழ்நாடு விளையாட்டுத்துறை இன்னைக்கு பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வருது. தமிழ்நாட்டின் சாம்பியன்ஸா உயர்ந்திருக்கக்கூடிய உங்க அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள திராவிட மாடல் நாயகர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய மேயர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அனைவரையும் வரவேற்கின்றேன். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களையும், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையினுடைய அரசு முதன்மை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ IAS அவர்களையும், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி IAS அவர்களையும், அனைத்து அரசு அதிகாரிகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பேரா அத்லீட் தம்பி ஜெகதீஷ் டெல்லி அவர்களையும், ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தங்கை ஸ்னேகா அவர்களையும், விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கபடி பிளேயர் சகோதரர் மனதி கணேசன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வந்திருக்கக்கூடிய அனைத்து வீரர்களையும், சிறப்பாக பறை இசை நிகழ்ச்சியை நடத்திய இசைக்கலைஞர்களுக்கும், ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் நிதி உதவி, அரசு பணியன் ஆகியவற்றை பெற்றுள்ள அனைத்து வீரர்களையும் வீராங்கனைகளையும், தமிழ்நாட்டின் தன்னிகரல்லா மாற்றுத்திறன் வீரர்கள் வீராங்கனைகளையும் வரவேற்று மகிழ்கின்றேன். என்னுடைய மனசுக்கு எப்பவுமே நெருக்கமான நம்முடைய பெருமைக்குரிய SDAT மாணவர்கள், விளையாட்டு வீரர்களுடைய பெற்றோர்கள், கோச்சஸ், இந்த விழாவின் வெற்றிக்காக உழைத்த நம்முடைய துறையினுடைய அனைத்து அலுவலர்கள், பணியாளர்கள், தன்னார்வலர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு ஆகச்சிறந்த வரவேற்பு உரை நல்கிய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வு, இந்த மேடை இன்னும் தன் பெருமிதத்தையும் கௌரவத்தையும் உயர்த்தி கொள்ள காத்திருக்கிறது. இந்த மேடையில் இது கௌரவிக்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கௌரவிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது கௌரவிப்பதற்கான தருணம். பேரா பேட்மிண்டன் விளையாட்டு வீரர் திரு ஜெகதீஷ் தில்லி அவர்களை கௌரவிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை ஸ்னேகா அவர்களை கௌரவிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை கௌரவிக்குமாறு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் முதன்மை செயலாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் அவர்களை கௌரவிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் உற்சாகமா கைதட்டலாமே. இது எல்லாமே அவர்களுடைய உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம். இந்த மேடை அங்கீகாரப்படுத்தப்படுகிறது உங்கள் அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு.
சார் ப்ளீஸ் சார். மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் முதன்மை செயலாளர் அவர்களை கௌரவிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைதட்டல் மீண்டும் ஒரு முறை. இந்த நிகழ்வு நடக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை கொஞ்சம் அழுத்தமா இங்கே பதிவு செஞ்சோம். ஈரோட்டில் ஒரு சின்ன பகுதியில் இருந்து ஒரு சாதாரண கலைஞராக இருந்தவங்களை கரட்டுப்பாளையம் சிறப்பு ஜிம்னாஸ்டிக் பயிற்சி மையத்தில் பயிற்சி கொடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை மாற்றி இருக்கிறது என்ற வார்த்தைக்கான அடையாளம் இதோ. விளையாட்டு வீராங்கனை ஸ்னேகா தன்னுடைய உரையை வழங்குமாறு அன்போடு வருக வருக என அழைக்கிறேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிஎம் சார் வணக்கம் சார். உதயண்ணா, என் அன்பு அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவில் எப்படி நாங்கள் இருந்தோம், நாங்கள் இப்போ இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எப்படி நின்றுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலை தாண்டி நாங்கள் இங்கே வந்து நின்றுருக்கோன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரியை பற்றி சொல்லலாம். ஆனால் என்னால் இப்போது ஸ்டோரியெலாம் பெருசாக சொல்ல முடியாது. ஆனால் கடந்து வந்தது நிறைய பாதை இருந்தாலும் அந்த பாதையை கடந்து வர்றதுக்கு சில பேர் எப்படி சொல்கிறதுனா சில பேர் முக்கியமாக இருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு கை கொடுத்து நீ நில்லு, உன்னால் முடியும் அப்படின்ற சொல்லவர். கரட்டுப்பாளையத்தில் நான் 15 வருஷமாக ஜிம்னாஸ்டிக் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிகாம் முடிச்சுட்டு பிகாம் படிச்சுட்டு இருக்கும்போதே சிஎம் ட்ராஃபியில் முதலிடம் பெற்று 1 லட்சம் ரூபாய் நான் பரிசு பெற்றேன். இந்த மேடை எனக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ட்ரீம் தான். இந்த ட்ரீம் அடையிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய பயிற்றுனர் எஸ்பி தனபாக்கியம் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் நான் வந்திருக்க முடியாது. ஸோ பொண்ணுங்கன்னா வெளியே வரக்கூடாது அப்படின்ற சொல்லக்கூடிய நிலையில் அப்படி இருந்தோம். என் ஊரில் என்னை படிக்க விடலை. பொண்ணெல்லாம் வெளியே போகக்கூடாது, பொண்ணு வெளியே போனீங்கன்னா அவங்களால சாதிக்க முடியாது. இப்போ எங்கள் ஊர்லலாம் எங்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா எங்கள் கேஸ்டில் வந்துட்டு தொம்ரா காலனின்னு சொல்லுவாங்க. அந்த தொம்ரா காலனியில் கிட்டத்தட்ட ஒரு 800 குடும்பங்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்குது. அந்த குடும்பத்தில் நாங்கள் எப்படி இது வரைக்கும் வந்தோன்னு ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். 80 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவிலிருந்து நாங்கள் தொழில் செஞ்சுக்கிட்டே குடிபெயர்ந்தோம். அப்படி குடிபெயர்ந்தப்போ என்னோட தொழில் என்னன்னா பஸ் ஸ்டாண்டில் தெருவில் கயிறில் இப்போ சார் சொன்ன மாதிரி கயிறில் நடக்கிறோம். அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் வந்து ட்ரம்ஸ் அடிச்சுட்டு ஆடிட்டு இருப்பாங்க, காசு கேட்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல நான் போய் காசு கேட்டு நின்றுருக்கேன். நிறைய பேர் அந்த பொண்ணை வந்துட்டு வேற மாதிரி பார்த்து எப்படி சொல்கிறதுனா நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் காசு கேட்டிருக்கேன். எனக்கு வந்துட்டு பசிக்குது, எனக்கு காசு வேணும் அப்படின்ட்டு போய் கையேந்தி நின்றுருக்கேன். அந்தளவுக்கு இருந்த என்ன இன்னைக்கு இங்கே கொண்டு வந்திருக்குன்னா முதல்ல வந்துட்டு படிப்பு, ஸ்போர்ட்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ் தான் முக்கியம். காலேஜ் முடிச்சுட்டு நின்றுட்டு இருந்தப்போ என்ஐசி எக்ஸாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கோச் சொல்லியிருந்தாங்க. என்ஐசி எக்ஸாம்ஸ் நேஷ்னல் இன்ஸ்டியூட் சாயில் நான் படிச்சுட்ருக்கேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஃபீஸ் 2,25,000 என்னை கட்ட சொன்னாங்க. என்னால் கட்ட முடியல, என்னால் போக முடியாது. எங்கள் அம்மா மட்டும்தான் கூலி வேலைக்கு போவாங்க, அப்பா வேலைக்கு போக மாட்டாங்க. 3 தம்பிங்க வேறு இருக்காங்களே, நான் எப்படி படித்து நான் எப்படி முன்னேறுவேன், நான் போக மாட்டேன், நான் வேலைக்கு போய்க்கிறேன் அப்படின்ட்டு நான் இருந்தேன். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அப்போ இருக்கும்போது தான் என்னோடய மேம் எஸ்டிஏடி மூலியமாக கேட்டு
எனக்கு 2,25,000 தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷன் மூலியமா எனக்கு கொடுத்தாங்க. அந்த பணத்தில் தான் நான் என்ஐசி டிப்ளமா கொல்கட்டாவில் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். நான் இப்போ கொல்கட்டாவில் போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி தமிழ்நாடு சாம்பியன் ஃபவுண்டேஷனில் வந்துட்டு எனக்கு ஸ்பான்சர்ஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்கு. சிஎம் சார் மூலியமா அந்த ஸ்கீம் கொண்டு வரலன்னா நான் அந்தளவுக்கு இருந்திருக்க மாட்டேன். உதயண்ணாவும் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தா அவ்வளோதான், நான் என்னோட லைஃபு திசை மாதிரி போய் வேற இடத்துல நின்றுப்பேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுக வந்துச்சு. நான் கீழே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். மேம் வந்துட்டு நீ அழாது, உன்னோட வெற்றியை நீ வந்துட்டு கடந்து போயிட்டு இருக்கும்போது நீ வந்துட்டு தவிழ்ந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நான் படித்து முடித்த உடனே வந்த உடனே நான் ஒரு கோச்சாக வந்து ஒலிம்பிக் பிளேயர், இன்டர்நேஷ்னல் பிளேயரை நான் கண்டிப்பாக உருவாக்குவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக சிஎம் சாருக்கும் உதயண்ணாவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, எஸ்டிஐடி அளவுக்கு இந்த அளவுக்கு முன்னேறாமல் இருந்துச்சுன்னா, சாம்பியன் ஃபவுண்டேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு விளையாட்டு அரங்கம் எங்களுக்கு பெருசாக அமைச்சு கொடுத்துருக்கீங்க. வெளிநாட்டில் பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு அதை விட பெருசாக அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே புதுசு புதுசாக இருக்குது. நான் இனிமேல் அங்கே கோச்சாக போய் அங்கிருந்த என்ன மாதிரி இருக்கிற பசங்களை எல்லாத்தையுமே நான் முன்னேற்றுவேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நான் கண்டிப்பாக ஒரு ஒலிம்பிக் பிளேயர், இன்டர்நேஷ்னல் பிளேயர் நான் கொண்டு வருவேன். ஃபஸ்ட் டைம் நான் உதயண்ணா மீட்டிங்கில் இதே மாதிரி ப்ரோக்ராம் போகும்போது ஃபஸ்ட் டைம் நான் காரில் போனேன். அப்போ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் செகண்ட் டைம் இந்த ப்ரோக்ராம் வரும்போது கொல்கட்டா நான் படிச்சுட்டு இருக்கும்போது சார் கால் பண்ணி நீங்கள் வந்து ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே, மேம் என்னால் வர முடியாது, ட்ரெயின் அப்படின்னு எப்படி வரணும் அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ளைட் புக் பண்ணி ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ளைட்டில் வரும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. அது ரொம்ப வேற மாதிரி சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வந்தேன். ஃபஸ்ட் டைம் காரில் என்னை ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. என் வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே பார்த்தாங்க. நான் காரில் ஏறும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு மேமுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். சிஎம் சார், உங்களுக்கு கடைசி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் சார். நெக்ஸ்ட் டைம் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது சார். எலெக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தான் வருவீங்க சார். நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயண்ணா மட்டும்தான் இருக்கணும்னு நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் சார். அது என்னோட சார்பாக இல்லை, எல்லா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேட்குறோம். அவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து, நான் அப்பா அம்மா என்னால் வர முடியல. அப்பா அம்மா லைவ்ல வீடியோவில் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இங்கே வந்து மறுபடியும் அடுத்த நாளைக்கு கொல்கட்டாவில் போகிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் என்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சதுக்கு, என்னை நம்பி படிக்க வச்சதுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கல்விதான் முதன்மை. அது ஏட்டுக்கல்வியாக இருந்தாலும் சரி, விளையாட்டு கல்வியாக இருந்தாலும் சரி, கல்வி முக்கியம், கல்வி முக்கியம், கல்வி முக்கியம் என தமிழ்நாடு உங்களுக்கு புகட்டுவதின் விளைவு என்ன என்பதை இந்த மேடையில் எல்லோரும் பார்த்திருக்கிறோம். பேருந்து நிலையத்திலே பசிக்கிறது என்று சொன்ன குழந்தை நான் விமானத்தில் பறந்திருக்கிறேன் என்று உற்சாகமாக சொல்லுகிற பொழுது, விளையாட்டும் கல்வியும் உங்களை உயர்த்தும், தமிழ்நாடு அரசு உங்களை உயர்த்தும் என்பதற்கான சான்றை வழங்கிய வீராங்கனை ஸ்னேகா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றி. ரொம்ப நன்றி ஸ்னேகா. உங்க கதையை கேட்டு எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு. முக்கியமா மனசு நிறைஞ்ச ஒரு ஃபீலிங் வருது. இதே மாதிரி தாங்க பல அத்லீட்ஸ், பல ஸ்போர்ட்ஸ் பர்சனை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க த்ரூ தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன். 4000க்கும் மேலே அத்லீட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 30 கோடிக்கு மேலே நிதி உதவி பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சில ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் இப்போ மேடைக்கு வர போகிறாங்க. சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நிச்சயமாக இவங்க 3 பேருமே. இவங்களை பற்றி சொல்லணும்னா, can we all put hands together and welcome திபேஷ் on stage. உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்பதான் under-19 ODI உலக கோப்பையில இந்திய அணி 100 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக ஜெயிச்சு ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹிஸ்டரி கிரியேட் பண்ண போது இவரும் இருந்தாருங்க. திபேஷ், பலத்த கரகோஷத்துடன் let's welcome him on stage. இந்தியா எங்கெல்லாம் வெற்றி பெறுகிறதோ அதில் தமிழ் இளைஞர்களின் கரம் இருக்கும் என்பதற்கான உதாரணத்தை இங்கே வருக வருக என வரவேற்று முதலமைச்சர் அவர்களின் கரங்களால்
பரிசு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறது சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 2026. திபேஷுக்கு மீண்டும் நாட் ரோலர் கேப்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது, எஸ்பெஷலி ஃபார் ரெக்கவரி. SDAT விடுதியில் இருக்கிற எல்லா வீராங்கனைகளுக்குமான உபகரணங்கள் வழங்கப்படுவதற்கான ஒரு சான்று. அடுத்ததாக HCI சம்பந்தப்பட்ட 6 ஸ்போர்ட்ஸ் பர்சன் நம்ம மேடைக்கு அழைக்க போறோம். Can we all put hands together and welcome அபிநயா ராஜராஜன். அபிநயா ராஜராஜன் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்த்து. நல்ல வீரர்களை உருவாக்க வேண்டும் என்றால் நல்ல மைதானமும் நல்ல பயிற்சியாளர்களும் தேவை. அப்படி இளம் வீரர்களை உருவாக்குகிற இளம் பயிற்சியாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது தமிழ்நாடு விளையாட்டுத்துறை. அடுத்ததாக நவீன் சிவகுமார். பயிற்சியாளர் நவீன் சிவகுமார் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல். அவர் இங்கே கௌரவிக்கப்படுகிறார். இப்ப மேடைக்கு வரவங்க எல்லாருமே ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ்ல இருந்து பெனிஃபிட் ஆறவங்க. and அடுத்ததாக சமிஹா பார்வின் எம். இந்த வீரர்களுக்கு உச்சபட்ச ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. பொதுவா எல்லா துறையிலையுமே இன்சென்டிவ்ங்கிற வார்த்தை உண்டு. ஹை கேஷ் இன்சென்டிவ் என்கிற வார்த்தையை ஏன் இங்கே அழுத்துகிறோம் என்றால் உச்சபட்ச ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு இந்த வீரர்கள் தொடர்ந்து முன்னேற தமிழ்நாடு விளையாட்டுத்துறை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. அடுத்ததாக LR ஸ்ரீஹரி. சித்தார்த் S. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க. சித்தார்த் இந்த வயதில் ஹை கேஷ் இன்சென்டிவ் வாங்குறாருன்னா மிக நிச்சயமாக இந்த வீரன் ஒலிம்பிக்கிலே தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிற்கு தங்க பதக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான எல்லா சாத்தியங்களையும் அடித்தளமிடுகிறது தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை என்பதற்கான சான்று இது. ஹாஷினி கே. தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சிறந்த வீரர்களை மேம்போக்கா இல்ல, மூளை முடுக்குகள்ல, கிராமங்கள்ல, குக்கிராமங்கள்ல, மலைவாழ் கிராமங்கள்னு தேடி 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 அவர்களை இங்கே கௌரவப்படுத்தி ஊக்கப்படுத்துகிறது. இப்ப நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்த அந்த 3% இடஒதுக்கீடு, இந்த 3% இடஒதுக்கீட்டின் கீழே நம்ம வெளியில பார்த்தோம். முதலமைச்சர் அவர்கள் உள்ள வந்த உடனே அந்த குழு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. 178 வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் சிலர் இங்கே அந்த பதவி ஆணையை முதலமைச்சர் அவர்களின் கரங்களால் பெற்றுக் கொள்கிறார்கள். ஜெர்லின் அனிகா ஜே. ஐஸ்வர்யா கணேஷ். உங்களுக்கு திறமை இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் தொடர்ந்து விளையாடுவதற்கு உச்சபட்ச ஊக்கத்தொகையோடு சேர்த்து வேலை ஆணையும் வழங்குகிறது இந்த அரசு.
கலை செல்வி இ. திறமை இருக்கிறது என்றால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவது எங்கள் கடமை என்பதை தொடர்ந்து நிரூபிக்கிறது இந்த மேடை. அரசு பணி ஆணையை பெறுகிற இந்த வீராங்கனைக்கு ஒரு வீர வணக்கத்தோடு சேர்த்து அரங்கம் நிறைந்த கைதட்டலை வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தீபிகா. மக்கள் தொகையில உச்சத்துல இருக்கிற நாடுகள்ல ஒன்னா இருக்கிற இல்ல, உச்சத்துல இருக்கிற நாட்டுல ஒரு அரசு பணிங்கிறது எவ்வளவு கடினம்ங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நல்லா விளையாண்டா மட்டும் போதும், கவர்மெண்ட் ஜாப் உங்க கைக்கு வரும்ங்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. சூர்யா. திறமையும் உழைப்பும் உங்களை நிச்சயம் கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு மேடை ஏற்றி அரசாங்க வேலையை கையில் கொடுக்கும் என்பதற்கு ஒரு ஆகச் சிறந்த உதாரணமாக இருக்கிற இந்த வீரர்களுக்கு வாழ்த்துகள். அஸ்வின் கிருஷ்ணன். பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த, நம்ம தமிழ்நாடுல இருக்கிற நம்ம வீரர் வீராங்கனைகள் மிடுக்கா வந்து அரசு ஆணையை பெற்றுக்கொண்டு நாங்கள் இனியும் பதக்க வேட்டையை தொடருவோம் என்ற சத்தியத்தை நம் முன்பாக வைப்பதற்கு மிகச் சிறந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு அரசின் விளையாட்டுத்துறை மற்றும் SDATக்கு வழங்குவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது. சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 2026. அடுத்ததாக சிஎம் கையால நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் தி குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி இனாகரேட் பண்ண போறோம். எல்லாருமே ஆசைப்பட்ட விஷயம் என்னன்னா, இங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொரு அத்லீட்டும் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மல்டி ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கணும்னு. ஆனால் மல்டி ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மட்டும் கிடையாதுங்க, மல்டி ஸ்போர்ட் சிட்டியை உருவாக்கி இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு இந்தியாவில் முதலில் தமிழ்நாடு தான் டைடல் பார்க்கை தொடங்கியது. இந்தியாவில் கம்ப்யூட்டர் வர்றதுக்கு காரணமாக இருந்தது தமிழ்நாடுனா, இப்ப விளையாட்டிலும் இந்தியா வியந்து பார்க்கிற ஒரு ஆகச்சிறந்த அடிக்கல் நாட்டு விழா இதோ தொடங்குகிறது. முதலமைச்சர் அவர்கள் அதை திறந்து வைக்கிறார்கள். எல்லோரும் உற்சாகமான கைதட்டலோடு சர்வதேச விளையாட்டு நகரம் உங்கள் முன்பாக. மைதானம் கடந்து விளையாட்டில் பிறந்தது வீரம், வீரத்தில் நிலைத்தது தமிழ். இதுவே தமிழின் மரபு. அந்த மரபின் பெருமை தொடர புதிய உயரங்களை நோக்கி தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் வழிநடத்துகிறார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். விளையாட்டை தமிழ்நாட்டின் எதிர்காலமாக மாற்றி சர்வதேச மேடைகளில் சாதனை படைக்க செயலாற்றுகிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்று ஒரு புதிய வரலாறு எழுதப்படுகிறது. தமிழ்நாடு தேசத்தின் விளையாட்டு தலைநகராக திகழ்கிறது. குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, சென்னையின் புதிய அடையாளம். OMRல் 127 ஏக்கர் பரப்பில் உலக தரத்தில் உருவாகும் ஒரு பிரம்மாண்ட விளையாட்டு நகரம். முதற்கட்டமாக ஃபேஸ் 1இல் ரோவிங், கயாக்கிங், கனோயிங் என நவீன நீர் விளையாட்டு ஏரி, BMX ட்ராக், ஸ்கேட்டிங் ஜோன்ஸ், லான் டென்னிஸ், மினி கால்ஃப், ஸ்போர்ட் கிளைம்பிங், கோ கார்ட்டிங், ஷூட்டிங், ஆர்ச்சரி, ஸ்டாண்டர்ட் ரன்னிங் ட்ராக்ஸ், டேபிள் டென்னிஸ், ஸ்குவாஷ், பேட்மிண்டன், வெயிட் லிஃப்டிங், ஃபென்சிங், மார்ஷல் ஆர்ட்ஸ், ஒலிம்பிக் தரத்திலான ஒருங்கிணைந்த உட்புற அரங்கங்கள், மேலும் பல விளையாட்டுகளுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஆடுகளங்கள், உயர் செயல்திறன் பயிற்சி மையம், விளையாட்டு அறிவியல் ஆய்வகங்கள், நவீன ஜிம் வசதி, வீரர்களுக்கான விடுதிகள், நிர்வாக கட்டடங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி முதற்கட்டமாக 261 கோடி ரூபாய் முதலீட்டில் எதிர்காலத்தை நோக்கி எழும் ஒரு விளையாட்டு புரட்சி. பல கனவுகளுக்கு ஒரு புதிய முகவரி அளித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. வெல்வோம் ஒன்றாக. விளையாட்டு பயிற்சி கடந்து
விளையாட்டு மேடை கடந்து, விளையாட்டு அரங்கம் கடந்து, விளையாட்டு நகரம் திறந்து வைக்கப்படுகிறது என்றால் இதுதான் தமிழ்நாடு. இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாடு மாறி இருப்பதை கொண்டாடுகிற இந்த வேளையில் இந்தியாவில் அல்ல, உலகின் முன்மாதிரியாக தமிழ்நாட்டை நகர்த்துவதற்காக உழைத்து கொண்டிருக்கிற எங்கள் முதலமைச்சர் அவர்களை தலைமை உரை வழங்க தாழ்மையோடு அழைக்கிறேன். அன்புள்ள சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 5 ஆண்டு கால விளையாட்டு சாதனை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மேயர், துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, முதன்மை செயலாளர் திரு சத்யபிரதா சாகு ஐஏஎஸ் அவர்களே, உறுப்பினர் செயலர் திரு மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாரா பேட்மிண்டன் விளையாட்டு வீரர் ஜெகதீஷ் டெல்லி அவர்களே, ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை ஸ்னேகா அவர்களே, கபடி வீரர் மனத்தி கணேசன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய என் பேரன்பிற்குரிய விளையாட்டு வீரர்களே, வீராங்கனைகளே, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே, பயிற்சியாளர்களே, அரசு உயர் அலுவலர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். 178 விளையாட்டு வீரர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குதல், 1172 விளையாட்டு வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்குதல், சென்னையில் உலகத்தரத்திலான விளையாட்டு நகரம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா என முப்பெரும் விழாவாக இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இது ஒரு ட்ரிபிள் ஜம்ப் ரவுண்ட் ஈவெண்ட். உதயநிதி இந்த துறைக்கு கிடைச்சது உங்களுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கு. துடிப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களையும் விளையாட்டுத்துறையையும் அதிவேகமாக வளர்த்திருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள். இங்க இருக்கிற பல்வேறு சாம்பியன்களை உருவாக்கும் திறமையான கேப்டனா அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கும் அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து செயல்படக்கூடிய துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டு வீரர்கள் இன்னைக்கு இவ்வளவு பேர் சாதிக்க உதவுனது நம்முடைய அரசுடைய திட்டங்கள். அதில் முக்கியமான சில திட்டங்களை மட்டும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதல்ல முக்கியமானதை சொல்லணும்னா, கடந்த 4.5 ஆண்டுகளில் நேஷ்னல் மற்றும் இன்டர்நேஷ்னல் அளவில் மெடல்ஸ் வின் பண்ண 5406 விளையாட்டு வீரர்களுக்கு
177 கோடியே 80 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல்னா, மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு இணையா இந்த தொகையை நாம வழங்கிட்டு வரோம். இதுலேயும் நாம தான் இந்தியாவுக்கே முன்னோடி. இதுவரை 241 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீராங்கனைகளுக்கு 29 கோடியே 67 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சியில பன்னாட்டு சாம்பியன்ஷிப் போட்டிகள், அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்று தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய 1172 வீராங்கனைகளுக்கு 33 கோடி 51 லட்சம் ரூபாய்க்கான உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. இதுவரை மொத்தம் 6578 வீரர்களுக்கு 211 கோடியே 39 லட்சம் ரூபாய்க்கு ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறோம். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு ஊக்கத்தொகையை வழங்கியிருக்க மாட்டாங்க. 2023ஆம் ஆண்டு நான் தொடங்கி வச்ச தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கவும், அவங்க இன்டர்நேஷனல் கேம்ஸில் பங்கேற்கவும், இது தொடர்பான இதர செலவுகளுக்கும் இதுவரை 4231 பேருக்கு 30 கோடியே 21 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு. விளையாட்டு வீரர்களுக்கு கோச் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கடந்த ஆட்சியில் சுமார் 10 ஆண்டுகளாக கோச் யாரும் நியமிக்கப்படவே இல்லை. அதைத்தான் தம்பி உதயநிதி பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். நாம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதை மாற்றி 2023ஆம் ஆண்டு 76 பயிற்றுநர்களை பணியில் அமர்த்தி இருக்கிறோம். மேலும் 4 மாற்றுத்திறனாளி பயிற்றுனர் உட்பட 34 பயிற்றுனர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை போன மாதம் வெளியிட்டோம். ஆண்டுதோறும் சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் பதக்கங்கள் பெற்று சிறந்து விளங்குகிற 2 பெண் மற்றும் 2 ஆண் விளையாட்டு வீரர்கள், 2 சிறந்த பயிற்றுனர்கள், 2 சிறந்த உடற்கல்வி இயக்குனர் அல்லது உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் மாநில விளையாட்டு விருதும் 1 லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கிட்டு வரோம். இதுவரை 22 பேர் இந்த விருதை பெற்றிருக்காங்க. அதே போல அடுத்து முக்கியமான ஒரு திட்டம், அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருது. இது தொடர்பாக ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2021ஆம் ஆண்டுக்கு முன் இந்த விளையாட்டு கோட்டாவில் வெறும் 5 பேர் தான் பணியமர்த்தப்பட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் ஆட்சிக்கு வந்து 5 மாற்றுத்திறனாளி வீரர்கள் உட்பட மொத்தம் 116 பேரை பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்ற அரசு துறைகளில் பணியமர்த்தி இருக்கிறோம். ஏன் இவ்வளவோ குறிப்பிட்டு நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? இதனால் மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸை கரியராக எடுத்துக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த கோட்டாவில் வேலை கொடுப்போம்னு உதயநிதி சொல்லியிருந்தார். அதன்படி ஜீவோ வெளியிட்டு 62 பாரா வீரர்கள் உட்பட 178 விளையாட்டு வீரர்களுக்கு இன்று பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வெளிநாடுகளில் பயிற்சி பெறவும் போட்டிகளில் பங்கேற்கவும் நிதி உதவியும் வழங்கப்பட இருக்கு. 2021ஆம் ஆண்டுக்கு முன்ன எலிட் மீம்ஸ் மற்றும் சிடிஎஸ் திட்டத்தின் கீழே
பயன்பெற்ற விளையாட்டு வீரர்கள் 162 பேர். அதையும் நாம் 375 உயர்த்தி இருக்கிறோம். அவங்களுக்கும் சிறப்பு உதவித்தொகை திட்டத்தை பயன்படுத்துவதற்கான ஆணை இன்று வழங்கப்பட்டிருக்கு. பன்னாட்டு அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் பெற ஊக்குவிக்கும் எலிட் திட்டத்தை தொகையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. வெற்றியாளர்கள் மேம்பாட்டு திட்ட தொகையும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. தேசிய அளவிலான போட்டிகளில் தங்கப்பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்பட நிதி உதவியும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்படி சாதனை திட்டங்களுக்கெல்லாம் மகுடம் வைக்கிற மாதிரி குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி இன்னைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். 261 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த பன்முக விளையாட்டு உட்கட்டமைப்பு திட்டம் சென்னை செம்மஞ்சேரியில் வர இருக்கிறது. அதில் என்னென்ன வர இருக்கிறது என்பதையெல்லாம் வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போவே செஸ்ஸு, கிரிக்கெட்டு, ஹாக்கி, டென்னிஸ் ஆகிய விளையாட்டுகளில் சர்வதேச அளவில் ஒரு முக்கிய மையமாக இருக்குது. இந்த திட்டம் வந்ததும் மற்ற ஸ்போர்ட்ஸ்லேயும் சென்னை முக்கிய இடத்தை நிச்சயமாக பெறும். ஒலிம்பிக் வீரர்களுக்கான பயிற்சியை ஊக்குவிப்பதோடு விளையாட்டு சுற்றுலா மற்ற சர்வதேச போட்டிகள் நடத்தும் திறனையும் இது மேம்படுத்தும். நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப், திராவிட மாடல் அரசுடைய பெரும்பாலான திட்டங்கள் இளைஞர்கள் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் விளையாட்டு மேம்பாடு முக்கிய இடம்பெறணும்னு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதற்கு சாட்சி தான் இங்கே உணர்ச்சி பொங்க பேசிய வீராங்கனை ஸ்னேகாவோட பேச்சு அமைந்திருந்தது என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம். விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஃபீல்டில் மெடல் அடிக்கணும். இன்னைக்கு உலகம் போகிற வேகத்துக்கு ஒரு முறை மட்டும் வின் பண்ணால் போதாது, தொடர்ந்து வின் பண்ணணும். இது உங்களுக்கு மட்டும் சொல்கிற மெசேஜ் இல்லை, அரசியல் இருக்கக்கூடிய எங்களுக்கும் பொருந்தும். மீண்டும் மீண்டும் வெற்றி பெறணும். அப்படி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சுத்தர நம்ம அரசு தயாராக இருக்கு. நீங்கள் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. நானும் சரி, உங்களுடைய மினிஸ்டர் உதயநிதியும் சரி, உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் அதை செய்து தருவோம். நம்ம இளைஞர்களுக்கு படிப்பும் விளையாட்டும் 2 கண்களாக இருக்கணும். அதனால் ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளே. தமிழ்நாடு தொடர்ந்து அமைதியான வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கணும்னா அது அரசியல் தலைவர்களான எங்கள் கையில் மட்டும் இல்லை, இளைஞர்களான நீங்களும் எங்களுக்கு துணையாக நிற்கணும். படிக்கிற காலத்தில் எந்த விதமான கவன சிதறல்களும் இடம் கொடுக்காதீங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் எடுத்து விளையாடுங்க. ஸ்போர்ட்ஸை விட ஒரு பெரிய மெடிடேஷன் இருக்கவே முடியாது. ஸ்போர்ட்ஸ் விட கவனக்குவிப்பு உதவுகிற நல்ல டெக்னிக் எதுவும் இருக்க முடியாது. ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இன்னும் சொல்கிறேன், உங்களுக்கு போதை போன்ற தீய பழக்கங்களை கூட போகக்கூடிய எண்ணமே வராது. பாசிட்டிவாக இருங்க, ஃபிட்டாக இருங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம ஸ்டேட்டும் ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் ஹெல்த்து தான் இந்தியாவினுடைய ஹெல்த், உண்மையான ஹெல்த். இன்றைக்கு டீனேஜில் இருக்கிற மாணவர்கள் தான் வருங்கால சமுதாயத்துக்கு மிக மிக முக்கியமானவங்க. உங்களை பாதுகாப்பாக வளர்த்தெடுப்பது தான் எங்களுடைய பெரும் பொறுப்பு. அடுத்து அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0ல் இன்னும் திட்டங்கள் லைன் கட்டி வர இருக்கு. நாங்களும் வென்று வருவோம், நீங்களும் தொடர்ந்து வென்று வாங்க. வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். மிக உற்சாகமான ஒரு உரையை நல்கிய எங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. கனவுகளை நினைவாக்கிய, அந்த கனவுகளை சுமந்த வீரர் வீராங்கனைகளை விதையிலிருந்து விருட்சமாக மாற்றி வெற்றி நடை போட வைத்திருக்கிற நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த 1200 வீரர் வீராங்கனைகளோடு ஒரு
புகைப்படம் எடுத்துக்கொள்ளவிருக்கிறார்கள். ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு இது ஒரு சரித்திர நிழற்படம். இந்த நிழற்படத்தில் இருக்கிற 1200 வீரர் வீராங்கனைகளும் நாளை தேசிய சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகளில் சாதனை புரிந்து பல பதக்கங்களை பெற இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு தொடக்கம். ஒரு நல்ல பாரா வீராங்கனை எழுந்து நின்று இந்த படத்தில் தன் முகம் காட்டுவது இங்கிருந்து பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்கு. இது ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோ. கைகளை கீழே இறக்கி நேர்த்தியா இந்த படத்துக்கு நீங்க எல்லாரும் ஒரு போஸ் கொடுக்கணும். வீரர் வீராங்கனைகள், இது நிழற்படத்திற்கான தருணம். இந்த நல்ல நிகழ்வில் நன்றி உரை வழங்குவதற்காக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் முதன்மை செயலர் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்டலோடு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு நடக்கணும்னு இரவு பகலா தூக்கம் இல்லாம ஒரு பெரிய குழு தொடர்ந்து உழைத்தது. அந்த குழுவின் தலைமையாக திகழ்ந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே, மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களே, மதிப்பிற்குரிய மெம்பர் செக்ரட்டரி எஸ்டிஏடி அவர்களே, விளையாட்டு வீரர் வீராங்கனைகளே, பத்திரிகை நண்பர்களே, அரசு அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக தமிழ்நாட்டை இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக மாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டை விளையாட்டின் உலகளாவிய மையமாக மாற்று நோக்கி 261 கோடி ரூபாய் மதிப்பிலான குளோபல் ஸ்போர்ட்ஸ் திட்டத்திற்கு அன்றைய தினம் அடிக்கல் நாட்டியமைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மேலான தலைமைக்கும் தங்களது மனமார்ந்த நன்றிகள், எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக எங்களது விளையாட்டு மேம்பாட்டு துறையின் உந்து சக்தியாக விளங்கும் மாண்புமிகு துணை
தமிழ்நாட்டில் விளையாட்டு துறையில் ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக 3% விளையாட்டு ஒதுக்கீட்டில் அரசு பணிகளை உறுதி செய்து முதல் சாதனை படைத்த வீரர்களுக்கு 330 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியது வரை உங்கள் வழிகாட்டுதலை எங்களை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இன்று கௌரவிக்கப்பட்ட 1172 வீரர்களுக்கும் குறிப்பாக 50 மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் சாதனைதான் தமிழ்நாட்டின் பெருமையாகவும் அமைந்துள்ளது. இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த SDAT அதிகாரிகள், ஊழியர்கள், காவல்துறை மற்றும் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் துறை சார்பாக மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதோர் நன்றி உரை நல்கியதற்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன், இந்த நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது. இங்கே மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகள் இருப்பதால் நாட்டுப்பண் இசைக்கவிருக்கிறது. இயன்றவர்கள் மட்டும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे गाहे तब जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. அனைவருக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் விளையாட்டு மாணவருக்கும் அத்துணை பேருக்கும் நன்றி. அத்துணை பேரும் பத்திரமாக வீடு செல்லுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு நன்றி கூறி விடைபெறுவது நான் முத்துக்குமரன் மற்றும் சமீனா. நன்றி. ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான், எல்லாருமே தயவு செஞ்சு உட்கார்ந்துருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அப்படியே உட்கார்ந்துருங்க. சிஎம் சார் அண்ட் டிசிஎம் சார் கிளம்புன பிறகு நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். இப்போதைக்கு தயவு செஞ்சு உங்கள் இடத்துல அப்படியே உட்கார்ந்துருங்க. இட்ஸ் அ ஹம்பிள் ரிக்வெஸ்ட்.